Now let's start now. புக்குக்கு போயிடும். ஸ்ரீ குருப்யோ நமः. சதுர்முக முகாம்போஜ வனஹம்ச வதூர்மம மானசே ரமதாம் நித்யம் சர்வசுக்லா சரஸ்வதி. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி. வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. சம்ஸ்கிருத பாலாதர்ஷே தசமஹா பாடஹ. சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல 10வது பாடம். காக்கஹா பேகஹா. படத்தை பார்த்தாலே தெரியுது. காக்கஹா அப்படின்னாக்க காக்கா, பேகஹா அப்படின்னாக்க ஃப்ராக், தவுக்கல, தவளைன்னு சொல்லுவோம், தவுக்கலன்னு சொல்லுவோம். ஆகாசம் ஸ்கை, வானம். நீடம் நெஸ்ட், இது நெஸ்ட். திவா பகல் சமயம். வர்ஷாஹா ரெய்னி சீசன். நரஹா மனிதன். தேவஹா தேவர். வாபி கிணறு. பூமிஹி பூமி. நக்தம் நைட், இரவு சமயம். காக்கஹா ஷாக்காயாம் உபவிஷதி. காக்கஹா காக்கா அல்லது காகம். ஷாக்காயாம், ஷாக்கா அப்படின்னாக்க பார்த்தோம் போன கிளாஸ்லயே, பிரான்ச், கிளை அப்படின்னு பார்த்தோம். ஷாக்காயாம் அப்படின்னாக்க கிளையில். உபவிஷதி அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த லெசன்ல என்ன பார்க்கிறோம்? சப்தமி விபக்தி அப்படின்னு சொல்லக்கூடியத பார்க்கிறோம். சப்தமி விபக்தி இல் அப்படிங்கறதான அர்த்தத்தை கொடுக்க போகுது. ஷாக்காயாம் அப்படின்னாக்க கிளையில் அப்படின்னு அர்த்தம். காகம் கிளையில் அமர்ந்து உள்ளது. ச திவா ஆகாஷே டயத்தே நக்தம் நீடே வசதி. சஹா தீவா அப்படிங்கிறது ச தீவா அப்படின்னு மாறுது. ஆக்சுவலி அவன் பகல் பொழுதில் அப்படின்னு லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆனா தமிழ்ல நம்ம எப்படி பண்ணணும்? அது பகல் பொழுதில். ஆகாஷே ஆகாயத்தில். டயத்தே பறக்கின்றது. நக்தம் இரவு சமயத்தில். நீடே தனது அந்த நெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான தன்னுடையதான கூட்டில். வசதி வசிக்கின்றது. பேகாஹா வாபீஷு வசந்தி. பேகாஹா தவளைகள் அல்லது தவுக்களைகள். வாபீஷு கிணறுகளில். வசந்தி வசிக்கின்றன. தே வர்ஷாசு ரட்டந்தி. தே அவைகள். வர்ஷாசு அந்த மழை காலத்தில். ரட்டந்தி அந்த சத்தமிடுகின்றன. அயம் பேகஹா பூமௌ பிளவதே. அயம் பேகஹா, அயம்னா ஏற்கனவே பார்த்தோம் இந்த. பேகஹா தவளை. பூமௌ பூமியில். பிளவதே துள்ளி குதிக்கின்றது. லதாசு குசுமானி விகசந்தி. லதாசு, லதானா ஏற்கனவே பார்த்தோம் கொடி. லதாசு அப்படின்னாக்க கொடிகளில். குசுமானி பூக்கள். விகசந்தி மலருகின்றன. வயம் தருஷு பலானி பஷ்யாமஹ. வயம் நாம். தருஷு, தருகுனா ஏற்கனவே பார்த்தோம் ட்ரீ. தருஷு அப்படின்னாக்க மரங்களில். பலானி பழங்களை. பஷ்யாமஹ பார்க்கின்றோம். சமுத்ரே ரத்னானி ஜாயந்தே. சமுத்ரே சமுத்திரத்தில். ரத்னானி ரத்தினங்கள். ஜாயந்தே தோன்றுகின்றன. நராஹா பூமௌ வசந்தி.
நராஹா மனிதர்கள், பூமௌ பூமியில், வசந்தி வசிக்கின்றார்கள், தேவாஹா ஸ்வர்கே திஷ்டந்தி தேவாஹா தேவர்கள், ஸ்வர்கே ஸ்வர்கலோகத்தில், திஷ்டந்தி இருக்கிறார்கள். ரைட்? இப்ப இந்த லெசன்ல முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி சப்தமி விபக்தி அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கார். இதுல ஷாக்காயாம், ஆகாஷே, ஈடே, பாபீஷு, வர்ஷாசு, பூமௌ, லதாசு, தருஷு, சமுத்ரே, பூமௌ, ஸ்வர்கே அப்படிங்கறதான பதங்கள்லாம் சப்தமி விபக்தி, அதாவது 7ஆம் வேற்றுமை அத அதுல இருக்கு. அந்த 7ஆம் வேற்றுமைக்கு இல் அப்படிங்கறத அர்த்தத்தை நம்ம மனசுல வாங்கிக்கணும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட்டுக்கு போலாமா? லிட்டில் பிட் ஸ்கிரீன் அப். ஓகே. ஸ்கிரீன் நான் தெரியுறதா? கொஞ்சம் ஸ்கிரீன் மேல போகணும். உங்க ஐக்கன் அது கிட்ட இருக்கு. இப்ப ஸ்கிரீன் மட்டும் மேல போகணும். ஏக நிமிஷம். நான் இப்ப தெரியுறதுண்ணா? Correct. Question and answers part, and that is exercise part. Question and answer. Kakaha kasyam upavishati. काकः शाखायाम् उपविशति. स दिवा कुत्र डयते. स दिवा आकाशे डयते. स नक्तं कुत्र वसति. स नक्तं नीडे वसति. भेकाः कुत्र वसन्ति. भेकाः वापीषु भेकाः वापीषु वसन्ति. ते कदा रटन्ति. ते वर्षासु रटन्ति. अयं भेकः कुत्र प्लवते. अयं भेकः भूमौ प्लवते. कासु कुसुमानि विकसन्ति. लतासु कुसुमानि विकसन्ति. यूयं केषु फलानि पश्यथ. वयं तरुषु फलानि पश्यामः. रत्नानि कुत्र जायन्ते. रत्नानि समुद्रे जायन्ते. भूमौ के वसन्ति. भूमौ नराः वसन्ति. देवाः कुत्र तिष्ठन्ति. देवाः स्वर्गे तिष्ठन्ति. அடுத்தது சம்ஸ்கிருதத்துல தாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அதாவது வினை சொற்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம் தமிழ்ல. படிக்கிறான், சாப்பிடுறான், தூங்குறான், நடக்கிறான், பார்க்கறான், ஓடுறான் அப்படிங்கிறது எல்லாமே வினை சொற்கள். இந்த வினை சொற்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவா, லகாரம் அப்படிங்கறதான ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். வினை சொற்கள் எல்லாமே
காலத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? படிக்கிறேன் அப்படின்னாக்க படிச்சேன் படிப்பேன் அப்படின்னு பேசிக்கா இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இது இல்லாம இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த காலங்களுக்கு உட்பட்டது எல்லாமே அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பேசிக்கா நமக்கே தெரிஞ்சது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு. இந்த நிகழ்காலம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஒண்ணுதான். அதாவது எல்லா மொழியிலுமே அது ஒண்ணுதான் இருக்க போகுது. சம்ஸ்கிருதத்திலேயே அது ஒண்ணு. ஆனா கடந்த காலம் அப்படிங்கிறது 3 விதமா இருக்கு. எதிர்காலம் அப்படிங்கிறது 2 விதமா இருக்கு. இதெல்லாம் நாம இன்னொரு நாளைக்கு நாம கொஞ்சம் எக்ஸாஸ்டிவா பார்க்கலாம் நம்ம. இது ஒரு விதமான கிளாசிபிகேஷன். அடுத்தது பரஸ்மை பதம், ஆத்மநே பதம் அப்படின்னு இன்னொன்னு கிளாசிபிகேஷன் இருக்கு. அது என்னது சார் பரஸ்மை பதம், ஆத்மநே பதம் அப்படின்னாக்க, மற்றவர்களுக்காக ஏதாவது ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல பரஸ்மை பதம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்படும். நமக்காக ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஆத்மநே பதம் உபயோகிக்கப்படும். இது ஒரு அடிப்படை லெவல்ல இருக்கக்கூடியதான ஒரு கிளாசிபிகேஷன். உதாரணத்துக்கு சமைத்தல் அப்படிங்கிறது தான் சான்ஸ்கிரிட்ல நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சமைக்கிறான், சமைச்சுக்கிறான் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. சமைக்கிறான் அப்படின்னாக்க யாருக்கு வேணா சமைக்கலாம், மற்றவாளுக்கு கூட சமைக்கலாம். ஆனா சமைச்சுக்கிறான் அப்படின்னாக்க தனக்கோசரம் மட்டும்தான் சமைச்சுக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தமாகும். சோ எனவே பரஸ்மை பதம் அப்படின்னாக்க செயல்பாட்டு ஒரு செயலின் செயல்பாட்டு பயனானது மற்றவர்களுக்கு செல்லுமே எனில் அந்த இடத்தில் பரஸ்மை பதம் என்பதை உபயோகிக்க வேண்டும். செய்யக்கூடிய செயலின் பொருளானது தனக்கு வருமே எனில் அந்த இடத்தில் ஆத்மநே பதத்தை உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரூல். சோ இப்போதைக்கு பரஸ்மை பதம், ஆத்மநே பதம்னு 2 இருக்குங்கிறத புரிஞ்சுட்டோம். இதுல ஆத்மநே பதம் தாத்து அப்படிங்கிறது இந்த லெசன்லயே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆகாஷே டயத்தே அப்படின்னு போட்டிருக்கு. டயத்தே அப்படின்னாக்க என்னது, பறக்கிறது அப்படின்னு மட்டும் நம்ம சொல்றோம். அது ஆத்மநே பதம். ஆனா டயத்தே அப்படின்னாக்கா அது பறக்குதுன்னா அல்லது மற்றவாளுக்கோசரம் பறக்கல, காக்கா தனக்கோசரம் பறந்துக்குது. சோ அந்த இடத்துல ஆத்மநே பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த மாதிரி லப் டு கெட் அப்படிங்கிறதுடையதான ஆத்மநே பதம் தாத்துவை இந்த இடத்துல கொடுத்திருக்கா. லபதே, லபேதே, லபந்தே, லபசே, லபேதே, லபத்வே, லபே, லபாவகே, லபாமகே. அதாவது அடைதல். லபதே அப்படின்னாக்க அவன் அடைகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்காக அவன் அடைகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். இந்த மாதிரி இந்த லட் தாத்து உடையதான ஆத்மநே பதம் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. ரைட். நெக்ஸ்ட் கம்ஸ் த தேர்ட் எக்ஸசைஸ். லட் ரூபைஹி வாக்கியானி பூரயத. புத்ராஹ பிதுஹு தனம் டேஷ் லப். पुत्राः पितुः धनं लभन्ते. லபந்தே அவர்களுக்கோசரம் அடைகிறார்கள் இல்லையா? லபந்தே அப்படின்னாக்க புத்திரர்களுக்கோசரம் அடைகிறார்கள். பேகாக பூமௌ டேஷ் பிளவ். भेकाः भूमौ प्लवन्ते. பிளவத்தே, பிளவேத்தே, பிளவந்தே தனக்கோசரம் குதிக்குது. டவுட்ல குதிக்குதுனாக்க தனக்கோசரம் குதிக்குது. ரைட். ககாக ஆகாஷே டை. खगाः आकाशे डयन्ते. இவ்வளவுதான். கிவ் டிஃபரன்ஸ் இன் மீனிங். திஷ்டதி இருத்தல், இருக்கிறான். உத்திஷ்டதி எழுந்திருத்தல். சரதி ஃப்ளோஸ், அதாவது என்ன, ஓடி வருதல், அதாவது ஏதாவது விட்டோம்னா வழிஞ்சு வருது இல்லையா, அதான் சரதின்னு சொல்லுவான். அனுசரதி அப்படின்னாக்கா பின்தொடர்தல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கம்ஸ் த கிளாசரிஸ். பேகஹா ஃப்ராக், இந்த தவுக்களை அல்லது தவளை. நீடம் நெஸ்ட், அந்த என்ன கூண்டா, அந்த பறவைகள்லாம் கட்டுமே
இதுல மரத்துல கட்டுவேன். திவா டியூரிங் டே டைம், பகல் நேரம். வர்ஷாஹா ஆல்வேஸ் ப்ளூரல் அப்படின்னு போட்டிருக்கான், நித்திய பகுவச்சனம். ரெய்னி சீசன். வாபி வெல், கிணறு. நக்தம் பை நைட், இரவில், அதுவும் அவ்யயம், இன்டிக்ளைனபிள். உபவிஷதி சிட்ஸ், அமர்தல். டயதே ஃப்ளைஸ், பறத்தல். அதாவது அவன் அவள் அது பறக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வசதி டுவெல்ஸ், வசிக்கின்றது. அவன் வசிக்கின்றான், அவள் வசிக்கின்றாள், அது வசிக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ரட்டந்தி கால்ஸ் அவுட், அதாவது அந்த சவுட்ல கத்துறதுக்கு பேரு ரட்டனம்னு பேரு போல் இருக்கு. ரட்டந்தி அப்படின்னு கொடுத்துருக்கா. பிளவத்தே ஜம்ஸ் அப், குதிக்கின்றது. ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லண்ணா. சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். You can stop the recording.